வணக்கம். இப்போ இந்த பாடலை நான் பாடினேன், ஏதாவது புரிஞ்சுதா? புரியல. ஆனால் இப்போது நான் அதை பொருளோடு சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இதோட பொருள் என்னென்னா, மிக்க அன்பு கொண்டு கசிந்து கண்களில் நீர் மல்க ஓதுகின்ற அன்பர்களை நன்னெறிக்கு ஆட்படுத்த வல்லது சிவபெருமானின் திருநாமமான ஸ்ரீ பஞ்சாட்சரம். இத்திருமந்திரம் 4 வேதங்கள் சுட்டும் மெய்ப்பொருளாகவும் விளங்குகிறது. இதான் அந்த 4 வரியோட அர்த்தம். 2வது, நம்புவார் அவர் நாவில் நவிச்சினால் வம்பு நாள்மலர் வார்மது ஒப்பது செம்பொனார் திலகம் உலகமெல்லாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, விரும்பி திரு 5 எழுத்தை கூறுவது வாசனை பொருந்திய புது மலரில் உள்ள தேனின் சுவைக்கு ஒப்பானதாகும். ஸ்ரீ பஞ்சாட்சர மந்திரங்கள் அனைத்திற்கும் செம்பொன் திலகம் போன்று விளங்குகிறது. 3வது, நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார் தக்க வானவராய் தகுவிப்பது நக்கன் நாமம் நமச்சிவாயவே. அப்படின்னா என்னன்னா, உள்ளத்தில் ஆர்வம் மிகுந்து உருத்திராக்க மாலைகளின் மணியை உருட்டியோ அல்லது கைவிரல்களின் இடையே உள்ள கோடுகளை கொண்டோ ஸ்ரீ பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபிப்பவர்கள் தேவர்களுக்கு இணையான சிறப்பினை பெறுவார்கள். அடுத்த வரி, யமன் தூதரும் அஞ்சுவர் இன்சொல்லால் நயமந்து ஓதவல்லார் தமை நன்னினால் நியமந்தான் நினைவார்க்கு இனியான் நெற்றி நயனன் நாமம் நமச்சிவாயவே. இதுக்கு அர்த்தம், திரு 5 எழுத்தை நியமத்தோடு ஓத வல்லார்க்கு திரு நெற்றியில் கண்களை உடைய இறைவன் மிக இனிமையானவர். அத்தகைய அன்பர்களை கூற்றுவனின் தூதுவர்கள் எந்நாளும் நெருங்கார். கூற்றுவனின் தூதுவர்கள் எந்நாளும் நெருங்கார். பாடல் 5, கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவனராடினும் எல்லா தீங்கையும் நீக்குவர் என்பரால் நல்லார் நாமம் நமச்சிவாயவே. இதுக்கு அர்த்தம் என்ன? கொல்லும் தன்மையினராகவும் நற்குணங்கள் ஏதுமின்றியும் இருப்பினும் திரு 5 எழுத்தை உரைப்பதுடன் ஓதி வந்தால் முன்பு புரிந்த தீமைகள் அனைத்தினின்றும் விடுபட்டு உய்வு பெறுவர். நன்மைகள் அனைத்தையும் வழங்கவல்ல ஒப்பற்ற மந்திரம் திரு 5 எழுத்து. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ.